அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்து அன்னதானம், மோர் பந்தல் இதெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு விழாக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னதானம் சாப்பிட போறவு கொஞ்சம் வேகமா போங்க. முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்க சாப்பிடாம ஊருக்கு போக வேண்டியிருக்கோம். போங்க, அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குல்ல. அந்த கொட்டுக்காரங்க அங்கிட்டு வேகமா கொஞ்சம் விரைஞ்சா போங்கப்பா. அடுத்த நாளத்துல வர வேண்டாமா? இந்த பாருடி, தேவகியும் கண்ணனும் கோயில் பூஜைக்கு வந்துருவாங்க. ஆனா அவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணை மட்டும் நிச்சயமா கூட்டின்னு வர மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம், அவங்க இங்க வர நேரம் பார்த்து நம்ம போய் தேடி பாத்துருவோம். அது எப்படிக்கா? அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி போய் தேடி பாக்குறது? ஆமாக்கா. அடியே, இங்க பூஜை நடந்துகிட்டே இருக்கட்டும். பூஜை முடியறதுக்குள்ள நம்ம தேடி பாத்துட்டு வந்துருவோம். சரிக்கா. பெரியமக்களுக்கு ஒரு அறிவிப்பு, கவனமா கேளுங்க. இங்க ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. பேர் தமையங்கின்னு சொல்லுது. பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு. அம்மாடி கங்கா, இத பாரு, அந்த கொல்லிக்கண்ணிக்காரி கோகிலா இருக்கல்ல, அவ கண்ணுல மட்டும் நீ படக்கூடாது. அதுக்காக தான் உனக்கு பூச மஞ்சள் பூசி கூட்டிட்டு வந்திருக்கேன். சரியா? அம்மாடி, நாம எல்லாரும் ஒன்னா போனோம்னு வச்சுக்கோ, நிச்சயமா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நீ என்ன பண்ற, தனியா போய் சாமியை கும்பிட்டு இங்க வந்துரு. நாங்களும் தனியா போய் சாமியை கும்பிட்டு இதே எடுத்து வந்துடுறோம். சரியா? அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஊருக்கு போய் ஜாக்கிரதையா இருமா. பாத்து பத்திரமா போ. சீக்கிரம் ஜாக்கிரதை. பாத்து பத்திரம் வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கீங்களா தம்பி? வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. வாடா ஜெகா. ரொம்ப சந்தோஷமா இருக்க போட்டுருக்கு. இது என்னடா தம்பி சந்தோஷம்? இன்னைக்கு ஒரு மீனுக்கு வலை வீசி இருக்கிறேன். அது மட்டும் இன்னைக்கு சிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த அக்காவோட சந்தோஷத்தை பாரு. உங்ககிட்ட சிக்கின மீன் என்கிட்ட தானே வரும். கடை வெட்டுறவங்க வர்ற நேரம் ஆச்சா இல்லையா? அதோட பக்த பெருமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. பாத்துக்கலாம் தம்பி. தேவகியும் கண்ணனும் வராங்க பாரு. வாங்கணும்னு அதையும் வாங்கிட்டேன். கண்ணா வாப்பா இங்க. என்ன கண்ணா, செய்யற தொழில வருமானம் பத்தலையா? ஜெகனே, நான் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கடல் அம்மா என்ன குடுக்குறாங்களோ அதை வச்சு நிம்மதியா வாழ்ந்து நிக்கிறேன். அது போதும். பார்த்தா அப்படி தெரியலையே. வேற ஏதோ சைடு பிசினஸ் இருக்கிறாப்ல இருக்குது. அதுக்காக நிறைய ஆளுங்களை எல்லாம் வீட்டுல வச்சிருக்கிற போல இருக்குது. இத பாரு கோகிலா, நம்ம ஊர் கோவில் அம்மனுக்கு திருவிழா நடந்துட்டு இருக்கு. இது ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற விசேஷ மாதிரி. இந்த நேரத்திலயாவது கெட்ட புத்தி இல்லாம நல்ல மனசோட இரு. யாரு எங்களுக்கு கெட்ட புத்தியா? எப்படியும் தெரியதானே போகுது. எங்க எந்த வம்பு கிடைக்குதோன்னு அக்காவும் தம்பியும் சேர்ந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. புரியுதா? நாங்களா? அக்கா, கண்ணனும் தேவகியும் ஊர் பஞ்சாயத்துக்கும் கட்டுப்படுறது இல்ல. ஊர் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு ஒத்துக்கிறதும் இல்ல. ஜெகனே, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தா போதும். எல்லா சபையும் விட மனசாட்சி சபைக்கு கட்டுப்பட்டு வாழணும். அவ்வளவு ஏன், உலகத்துல இருக்கிற எல்லா கோட்டையை விட மனசாட்சிக்கிற கோட்டு தான் பெருசு. அப்படி சொல்லுங்க. உனக்கு என்ன பேசவா கத்து கொடுக்கணும்? ஆனா ஒண்ணு கண்ணா, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கன்றது மட்டும் தெரியும். அது ஒரு நாளைக்கு வெளியில வராமலா போயிடும். வரட்டும், அன்னைக்கு வச்சுக்கிறேன். உன்ன நத்த வச்சுக்கிறேன். அது வரும்போது வரட்டும். அப்புறம் வச்சுக்கிறதா விட்டுறதா பாக்கலாம். திருவிழாவுக்கு வந்தோமா, சாமியை கும்பிட்டோமான்னு போயினே இருக்கணும். தேவையில்லாம வம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு இருந்தோமா உன தொலைச்சிரும். எதுக்கு தேவையில்லாம இவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கண்ணை மிரட்டுறாப்பா. இப்படி பேசிட்டு போறாங்க. அக்கா, நீ கிளம்பி போய் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு பாரு. போக்கா. டேய் அண்ணா, அந்த மஞ்சு எங்க இருக்கான்னு பாருடா. அங்கதான் இருப்பானே. இங்க நிறைய திரும்பி போய் அலையிறாங்க. நமக்கு தெரிஞ்சு நீங்க தான் உங்க பொருட்கள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். அப்புறம் காரணம் செய்யலன்னு சொல்லி இங்க வந்து கேட்டுட்டு இருக்காரு. அம்மா தாயே, என்ன பெத்த தாய் யாருன்னு எனக்கு தெரியாது. என் சொந்தங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. என் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு.
அந்த குழந்தைய கொடுத்த புருஷனை நான் பார்க்கணும். என் சொந்தங்கள் கிட்ட நான் போய் சேரணும். அதுக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உன் திருவிழால நான் கலந்துக்க வந்திருக்கேன். அம்மா, நீதாம்மா கருணை வைக்கணும். இந்த குழந்தைக்கு அப்பாவை காட்டுமா. இந்த திருவிழா முடியறதுக்குள்ள நான் யாருக்கு சொந்தமோ அவங்க பாதம் இந்த மண்ணில் படணும். இந்த கடல் கிராமத்துலதான் என் ரோஜா இருக்கான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்க. அவ காணாம போன அன்னைக்கு கூட இந்த கிராமத்துல இருக்கிற கடலம்மாவை தான் அவ கும்பிட்டா. அந்த கடலம்மாவே நிச்சயமா என் ரோஜாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஊர்வலம் முடியறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. அதுக்குள்ள தேவகி வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு அங்க இருக்குதான்னு பாக்கணும். சரிக்கா. தேவகியும் கண்ணனும் இங்கதானே இருக்கிறாங்க. அவங்க வரத்துக்குள்ள நம்ம போய் பாத்துடுவோம். சரி. ஆமாக்கா, நாம இந்த கூட்டத்துல எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டோம். நீ சொன்ன மாதிரி பொண்ணு இங்க இல்லையே. சரி சரி வாங்க, திருவிழா முடியறதுக்குள்ள நம்ம போய் பாத்துட்டு வந்து. சரிக்கா வாங்க. இன்னைக்கு அவ நல்ல மாட்ட போறா. ஆமா, திருவிழா முடியறதுக்குள்ள கண்ணனையும் தேவகியும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு நம்ம கிட்ட மாட்டாமையா போயிருவா. शक्ति पराशक्ति ओम 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 शक्ति पराशक्ति
சக்தி பராசக்தி ஓம் சக்தி. சாமி அடிச்சு வர்றாங்க, வழி விடுங்கப்பா. வழி விடுங்கப்பா. அந்த பக்கம் போங்க, ஓரம் போங்க. சாமி வருதுன்னு சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் குறுக்க போயிட்டு இருக்க. அக்கா, இந்த பக்கம் கதவு பூட்ல திறந்தா இருக்கு. வாக்கா பாக்கலாம். இரு வரேன். வாங்க, உள்ள வாங்க. நீ இந்த பக்கம் போ. நீ அந்த பக்கம் போ. சரிக்கா. இங்க யாரும் இல்லையே. அக்கா, எங்கேயுமே அவளை காணமேக்கா. அக்கா, வீடு எதுக்குக்கா பூட்டாம போனோம்? புரியுதுடி. வீட்டை பூட்டிட்டா நமக்கு சந்தேகம் வந்துரும்ல. அதான் வீட்டை பூட்டாம போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல யார் வந்து என்ன எடுத்துட்டு போயிட போறாங்க? எல்லாரும் தெரிஞ்சவங்க தானே. ஆனா ஒண்ணுடி, அந்த பொண்ணு இந்த திருவிழா கூட்டத்துல தான் கலந்துருக்கா. வாங்கடி, அங்க போய் தேடுவோம். வாங்க. சரிக்கா, போலாம். ஏய், சத்தம் போடாம வாங்க. சரிக்கா. என்னக்கா எங்கேயுமே காணோம். நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போய் தேடுங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படி போங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. போதுமா, வயிற்றுல புள்ளைய வச்சிருக்க, இறக்கி வச்சுடு. தப்பு இல்லம்மா. இத்தனை பேர் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்றாங்கல்ல, அந்த பிரார்த்தனை எப்பவுமே வீண் போகாதுமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த அக்னி என் அம்மா மாதிரிமா. உன் மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. நம்ம ஊர் கடல் அம்மா, கண்டிப்பா உன் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுப்பாம்மா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மன் வந்து கோவில நெருங்கிட்டாங்க. வழி விடுங்க. எல்லாரும் பக்த கொடி எல்லாம் வந்து வழி விடுங்க. ஓரமா நில்லுங்க. ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி. இந்த கூட்டத்துல தான் எங்கேயாவது இருக்கணும். எப்படி அந்த கூட்டத்துல தேடுறது? தேடி பாப்போம். எங்கேயுமே காணோமே. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. என்னங்கடி, வீட்டுல போய் பார்த்தா வீட்லயும் காணோம். இங்க ஒளிஞ்சிருப்பாளான்னு இங்க வந்து பார்த்தா இங்கேயும் காணோம். அவ இங்கதான் எங்கேயோ இருக்கான்னு என் உள் மனசுக்கு தோணுது. அவளை எப்படியாவது இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சு ஆகணும்டி. இப்ப என்னக்கா பண்ண போற? அவ எப்படியும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். வாங்க. சரி போலாக்கா.
ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. அம்மா, நான் இங்க நிக்கும் போதெல்லாம் ரோஜா என் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நீதாமா என் மனைவி இருக்கிற இடத்த எனக்கு காட்டணும். நான் உன்னை நம்பிதாமா இருக்கேன். என் ரோஜாவை கண்ணுல காட்டுமா. என் ரோஜா எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எதுவுமே எனக்கு தெரியல. நான் சரியா சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. நீதாமா என் மனைவியை காப்பாத்தணும். ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. மெதுவா பார்த்த இருக்குங்க. இங்க வைங்க வைங்க வைங்க. மெதுவா மெதுவா பார்த்து. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. அம்மா, உனக்காக நான் தீச்சட்டி ஏந்திட்டேன். உனக்காக என் பிரார்த்தனையை முடிச்சிட்டேம்மா. இதுக்கு மேல நீதாம்மா எனக்கு நல்லது செய்யணும். கர்ப்ப காலத்துல ஒரு பொண்ணுக்கு அவ அம்மா தான் பக்கத்துல இருந்து எல்லாமே செய்வா. அம்மா பக்கத்துல இருந்தா வயித்துல புள்ளைய வச்சிருக்கிற பொண்ணுக்கு மனசு ஆறுதலா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ யாருமே இல்ல. யாரு இருக்காங்கன்னு தெரியல. என்ன சேர்ந்தவங்கள சீக்கிரம் நீதாம்மா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அது வரைக்கும் நீயே தாயா இருந்து என் வயித்துல இருக்கிற இந்த புள்ளைய நீதாம்மா காப்பாத்தணும். அம்மா தாயே. அம்மாடி கங்கா, அந்த கோகிலாவை இந்த பக்கமா காணோம். சீக்கிரமா சாமி கும்பிட்டுட்டு வா, வீட்டுக்கு போவோம். மாலை கழட்டிட்டுமா. சார் சொல்லுங்க சார். அர்ஜுன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. ஆக்சுவலா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, அதைத்தான் சட்டம் சொல்லுது. ஆனா நீ நல்லவன். ஒரு நல்லதுக்கு சோதனை வரப்ப என்னால சும்மா இருக்க முடியலப்பா. தேங்க்யூ சார். என்ன சார் பிரச்சனை? ஜேஎஸ் உனக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருக்காருப்பா. நீ அணுவை கொல்ல பார்த்ததா உன் மேல கேஸ் போட்டிருக்காரு. நான் உன் மேல சம்மன் இஷ்யூ பண்ணிட்டேன். எனக்கு வேற எந்த வழியும் தெரியலப்பா. நோ ப்ராப்ளம் சார். சட்டப்படி தானே நீங்க பண்ணிருக்கீங்க. சீக்கிரம் கோர்ட்டுக்கு வந்து உன்னை காப்பாத்திக்கிற வழியை பாரு. இல்லனா இப்ப ஜேஎஸ் கொடுத்திருக்கிற போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வச்சு உன் மேல அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஜேஎஸ்க்கும் எல்லா சட்டமும் தெரியும். அரெஸ்ட் பண்ணி ஒன்னும் ஆக போறது இல்ல, அடுத்த நிமிஷமே நீ வெளியே வந்துடலாம். இருந்தாலும் உன்னை அரெஸ்ட் பண்ண வேணாமேன்னு தான்
அப்படி ஒரு சம்பவம் நடக்க வேணாமேன்னு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். தேங்க்யூ சார். என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. நான் உடனே வரேன் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.